என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏன் இந்த மாதிரி இடங்கள்ல மட்டும் ஸ்னோஃபால் விழுகுது, ஏன் இந்த இடம் மட்டும் ரொம்ப கூலிங்கா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? ஏன் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் பனிப்பொழிவு இல்லை நீங்க நினைச்சிருக்கீங்களா? அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. என்னடா பெரிய லாண்டனு எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதாவது கடல்ல ஆறுல இருந்து நீராவியாகி அந்த மேகத்துக்குள்ள அந்த நீர்த்துளி வந்து உள்ளக இருக்கும். அது ஒரு ரவுண்ட் அப்படியே அடிச்சுட்டு வரும்போது ஒரு ஹீட் காத்து படும்போது அது மழையா பெய்யுது. ஏன் இதே மாதிரி நார்த்தன் சைட்ஸ்ல மட்டும் ஸ்னோ விழுகுது, மழையா பெய்ய மாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹீட் வராதுங்க. ஏன்னா அது எல்லாமே -டிகிரிக்கு போயிடும். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். கடல் மட்டத்துல இருந்து 18,000 அடி உயரத்துல இருக்கனால அந்த இடம் கூலிங்கா இருக்கும். ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. ஏன்னா எர்த் பாத்தீங்கன்னா 22.5 டிகிரி கோணத்துல சாஞ்சுதான் சுத்தும். தனத்தானே சுத்திக்கிட்டு அந்த சூரியனையும் சுத்தி வரும். அப்போது பூமியானது இப்படி ரவுண்ட் வடிவத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூமி இப்படி 28.5 டிகிரி சுத்தும் போது இப்படி சுத்த ஆரம்பிக்கும். இப்படி சுத்தும் போது சூரிய ஒளி என்ன ஆகும்னா இந்த இடத்துல மட்டும்தான் நல்லா படும். இதனால ஆப்பிரிக்கா, ஏசியால ஃபுல்லா அதிகமான ஹீட் இருக்கு. ஆனா இந்த நார்த்தன் சைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஃபுல்லா கோல்டு கிளைமேட் இருக்கும். அதன் காரணமாக தான் இந்த இடத்துல வந்து -டிகிரி போகுது. அதனால மட்டும் தான் இங்க ஸ்னோஃபால் வருது. இந்த இடத்துல இந்த உருகாம அந்த டெம்பரேச்சர் வந்து அப்படியே இருக்கு, ஜெல் டெம்பரேச்சரா இருக்குங்க. இதுதான் சிம்பிள் மேட்ரு. அதனால இங்க ஹீட் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் ஸ்னோஃபால் பெய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.